போலி கடவுச்சீட்டு ஆவணங்களை உருவாக்கும் 5 வங்காளதேச ஆடவர்கள் நேற்று அதிரடியாக நடைபெற்ற சோதனையில் கைதாகினர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலைத் தொடர்ந்து 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட உளவுச் சோதனையில் இந்த போலி கடவுச்சீட்டு தயாரிப்பின் தலைவனாக செயல்பட்டு வந்த 23 வயது ஆடவன் உட்பட 4 கையும் களவுமாக பிடிபட்டனர். இச்சோதனையின் போது 26 வங்காளதேச நாட்டு கடவுச்சீட்டுகள், 2 இந்தோனேசிய நாட்டு கடவுச்சீட்டுகள், 1 மியான்மர் நாட்டு கடவுச்சீட்டு உட்பட மடிக்கணினி, பிரிண்டர் மற்றும் இணையத்தில் பணம் செலுத்திய ரசீதுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடவுச்சீட்டு இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு ஃபொமேமா நிறுவனத்தின் ஆவணங்களை பெறுவதற்கான சேவைகளை வழங்குவதே இந்த கும்பலின் நடவடிக்கையாகும். இதற்கு 500 ரிங்கிட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதன் பின்னர் தபால் வழி அல்லது அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த போலி கடவுச்சீட்டுகளை விநியோகம் செய்து வருகிறது இந்த கும்பல். இதனிடையே இவர்கள் 4 மாதங்களாக செயல்பட்டு வருவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.